நண்பர்களுக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ பிரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல டே டைம் ஃப்ரேமையும், இன்ட்ராடே டைம் ஃப்ரேமையும் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் என்ன மாரி வியூல இருக்குங்கிறத பார்ப்போம். டே டைம் ஃப்ரேமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபால் ஆனது. இப்போ ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் நடந்துட்டு மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட்டும் நல்லா சஸ்டெயின் ஆயிட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு மார்க்கெட் வந்து டே டைம் ஃப்ரேம் பிரகாரம் எது வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,100 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா 25,600 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து தடுமாறுச்சுன்னா, அதன் பிறகு நம்ம அங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அதன் பிறகு டிசைட் பண்ணுவோம். ஸோ இதுதான் டே டைம் ஃப்ரேமோட இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனுக்கான டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ். ஸோ இத பேஸ் பண்ணி இன்ட்ரா டைம் ஃப்ரேம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டில் நவ் இட்ஸ் பை ட்ரெண்ட். இப்போ உள்ள ஸ்டேஜ்க்கு பை ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து இதில நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ எங்கெல்லாம் ரிவர்ஸ் ஆகலாம்? எங்க வந்து மார்க்கெட் வந்து அகைன் வந்து டே டைம் ஃப்ரேம் கரெக்ஷன் போகலாம். ஓகேவா? ஸோ டே டைம் ஃப்ரேம் கரெக்ஷன் ஆவும். இன்ட்ரா டைம் ஃப்ரேம் வந்து ஒரு செல்லாவும் மாறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, அது என்ன மாரியான லெவல்? அத பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து பை. இந்த பைக்கு சாதகமாக மார்க்கெட் வந்து எங்க போயிட்டு ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு, என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் வந்து இப்போ சஸ்டெயின் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் இன்னைக்கு நடந்தது. அகைன் இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து சப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் நாளைக்கு என்ன நடக்க சான்சஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ டே ஹை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது. ஸோ அத ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டே ஹை மார்க் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஒருவேளை மார்க்கெட் வந்து டே ஹைய பிரேக் பண்ணாம ஃபால் ஆயிட்டே வந்ததுன்னா, எங்க வந்து ரிவர்ஸ் ஆகலாம்? ட்ரெண்ட் பைல இருக்கனால எங்க வந்து ரிவர்ஸ் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா, 24,050 அந்த ரேஞ்சுல மார்க்கெட் வந்து ஒருவேளை ஃபால் ஆயிட்டே வந்தா கரெக்ஷன் ஆகலாம். ஸோ அதனால வந்து 24,650 மார்க் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இன்னொரு லெவல் இருக்கு. ஸோ இந்த லெவல்ல கீழ மார்க்கெட் பிரேக் ஆகுனா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இப்ப கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிச்சுவேஷனுக்கு மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த பை ட்ரெண்ட் நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இப்ப மார்க்கெட் முடியிறப்போ இந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன்ல பிரேக் அவுட் நடந்து கீழ வந்தாலும், மார்க்கெட் வந்து ஒருவேளை அகைன் வந்து இந்த ஏரியால சப்போர்ட் எடுத்துட்டு சரிங்களா? 24,650 சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மார்க்கெட் புல் பேக் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது மார்க்கெட் ஒருவேளை ட்ரெண்ட் லைன்க்குள்ள வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சாலும், அகைன் மார்க்கெட் வந்து 24,650ல சப்போர்ட் எடுத்து அகைன் மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. 1. 2வது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, டே ஹைய ஒருவேளை மார்க்கெட் பிரேக் ஆயி ட்ரேட் ஆகுது அப்டின்னா, நாம வந்து நாளைக்கு நல்ல ஒரு புல் மூவ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. மேபி ஓப்பன் கேண்ட்லே இந்த லெவல்ல பிரேக் பண்ணுச்சுன்னா, நல்ல ஒரு புல் மூவ் குடுக்கலாம். அதுவும் 25,100 வரைக்கும் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நல்ல ஒரு புல் மூவ். அதுவும் ஒன் வே மூவாவும் கூட இருக்க சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு ஆர்டர்ஸ் எடுத்து எடுத்து ரெடியா இருக்காங்க. அதனால நாளைக்கு ஒரு வேள பிரேக் அவுட் ஓப்பன் கேண்ட்லயே வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜா இருந்ததுன்னா, ஒரு நல்ல ஒரு புல் மூவ்க்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. 25,100 வரைக்கும் போறதுக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒருவேள மார்க்கெட் வந்து சப்போஸ் 24,650க்கு கீழ பிரைசேஷன் நடந்து பிரேக் அவுட் ஆயிட்டாலோ, சாரி பிரேக் டவுன் ஆயிட்டாலோ, அல்லது ஒருவேள ஏதாவது நியூஸ்னாலயோ, ஏதாவது ஒரு காரணத்தினாலயோ, இந்த லெவலுக்கு கீழ 24,500க்கு கீழ மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சாலோ மட்டும் தான், நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர, அதுவரைக்கும் நாம புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்றத அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. இப்ப என்ன ரீசன் ஏன் புட் ஆப்ஷன் அவாய்ட் பண்ணணும்? என்ன காரணங்கிறதையும் சொல்லிர்றேன். ஸோ இப்ப வந்து ட்ரெண்ட் வந்து பைல இருக்கு. ஸோ பைல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்டின்னா, நாளைக்கு மார்க்கெட் இந்த ஹைய பிரேக் பண்ணி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா, நெக்ஸ்ட் லெவலா 25,100 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேள மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து இங்க வந்துட்டே இருக்கு அப்டின்னா, சப்போர்ட் வந்து மேபி 24,650ல மார்க்கெட் வந்து 2க்கு சாதகமா பிரேக் அவுட் ஆகி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. 2 இது 2ம் தான் கால் ஆப்ஷனுக்கான வியூ. ஒருவேள மார்க்கெட் வந்து 24,650க்கு கீழயோ, அல்லது 24,500க்கு கீழயோ பிரேக் அவுட் நடந்துருச்சு, சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்டின்னா, அதன் பிறகு மட்டும் தான் நம்ம புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, அதர்வைஸ் டோன்ட் கோ ஃபார் புட் ஆப்ஷன். இப்போ வரைக்கும் வந்து புட் ஆப்ஷனுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. அதனால இந்த 2 லெவலுக்கு கீழ மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் நம்ம புட் ஆப்ஷன ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, அதர்வைஸ்
வி கோ ஃபார் அ கால் ஆப்ஷன் சைட். சரிங்களா? ஸோ இதான் நாளைக்கான வியூ. பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது? எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு. ஒருவேளை ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுதா? அல்லது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதா? அல்லது மார்க்கெட் அகைன் ரேஞ்ச் பவுண்ட கொண்டு வருதாங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருவேளை புடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.